ஐயா வணக்கங்கய்யா. நீங்கள் வகுப்பில் ஆன்லைன் வகுப்பில் ராசி லக்னத்திற்கு 2, 7, 8ஆம் இடங்களோடு பாவகிரகங்களான சனி செவ்வாய் தொடர்பு இருந்தால் தாமத திருமணம் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி 2 ஆண் பெண் ஜாதகம் வந்து இதே அமைப்பில் இருந்தால் அவங்க 2 பேர்த்தையும் சின்ன வயசுல இணைக்கலாங்களா, இல்லை குரு சுக்கிர தொடர்பு அவங்களுக்கு இருந்தால் இணைக்கலாங்களா? ஐயா அவங்க கேட்குறது தான் தோஷ சாமியம்னு சொல்லப்படுது. உட்காருங்க. அப்படி செய்யக்கூடாது, தப்பு. அது செஞ்சு தான் பாருங்களேன், அல்லது ஏற்கனவே செஞ்சுருப்பாங்கள்ல அதை வச்சு பாருங்களேன். 2, 7, 8 இந்த மாதிரியான அமைப்பில் பாபத் தொடர்புகள் இருந்து சுக்கிரனும் பலவீனமானா அது எல்லாருக்குமே அப்படி நடந்துடுறதில்ல. சுக்கிரதசை மட்டும் சுக்கிரனும் 7ஆம் அதிபதியும் வலுத்திருந்தால் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். 15 வயசில் இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் பொண்ணை. சுக்கிரதசை, சுக்கிரம் பளபளன்னு இருக்குது. என்னங்க அப்படின்னா 15 வயசுல நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நம்ம ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அடிக்கடி என்கிட்ட பேசக்கூடிய வாடிக்கையாளர். நான் ஃபாரினில் இருக்கிறேன் குருஜி, எனக்கு வந்து பெண் குழந்தைகள் மேலே என்னால் வந்து பார்க்க முடியாது, வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைகள், நான் 15 வயசுலேயே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்ட்டார். பார்த்தா அதில் வந்து சுக்கிரன் சின்ன வயதிலேயே அருமையான அமைப்பில் 7, 11ஆம் இடங்களே அதிலே தொடர்பு கொண்டு அருமையாக இருந்தது. ஆக இதைத்தான் தோஷ சாமியம்னு, தோஷத்திற்கு தோஷம் சரின்னு சொல்லப்படுகிறது. இது சரியான நிலை அல்ல. 2, 7, 8ஆம் இடங்கள் இதையும் நான் என்ன சொல்லுவேன், 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரும் ஜாதகத்தையும் பாருங்கள். 2, 7, 8 மிக முக்கியமாக 5ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கும். கல்யாணமானால் என்னங்க கிடைக்குது? கல்யாணமானால் முதல்ல கல்யாணமான உடனே கிடைக்கக்கூடியது தாம்பத்திய சுகம். தாம்பத்திய சுகத்தின் மூலமாக 10 மாதங்கள், 1 வருடங்கள், 1.5 வருஷங்களில் கிடைக்கக்கூடியது குழந்தை பாக்கியம். அப்போ குழந்தை பாக்கியத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணுறோம். 35 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவருடைய 5ஆம் பாவகம் சர்வ நிச்சயமாக கெட்டு போயிருக்கும். அப்போ அந்த 2, 7, 8 இதாக இருக்குது. அந்த 2, 7, 8 வந்து 2 பேருக்கும் சமமாக கல்யாணமே நடக்காது. அப்படி நடக்காது. அப்படி நடக்காது. அதைத்தான் தோஷ சாமியம்னு சொல்லப்படுகிறது. மறுபடியும் இந்த இடத்துல தோஷ சாமியம்னு சொன்னதுனால ஒரு கருத்தை நம்முடைய மாணவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சபையில் நான் அதை பதிவு பண்ணுறேன். இது ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லி ஜோசிய உலகம் ஃபுல்லாக என்னை போட்டு சத்தம் போட்டு இந்த ஆள் பெரிய இவரா அவரான்னு கேட்டு இன்றைக்கி எல்லாரும் மௌனமாக அப்படிலாம் இல்லைங்க அப்படி இப்படின்ட்டு மழுப்புறீங்க. 10 பொருத்தம் என்கின்ற முட்டாள்தனம், படுமுட்டாள்தனம். 10 பொருத்தம்ன்றது படுமுட்டாள்தனம். ஜோசியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறதே அந்த 10 பொருத்தம் தான். 10 பொருத்தம் எப்படி வந்திருக்கும்? அது ஒரு கணிதம். உண்மையை சொல்கிறேன், நான் வேடிக்கையாக சொல்லலை, இது கூட உண்மையாக இருக்கலாம். அப்பா தொழில தான் புள்ள பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்களும் நானும் படிக்க ஆரம்பித்தது இப்போ இந்த 50, 60 வருஷமாக தான். சுதந்திரத்திற்கு பின்னாடி வந்த ஏதோ ஒரு 4 புண்ணியவானுங்க எல்லாம் இது கட்டிக்கிட்டாங்க. 100, 150 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா தொழில தான் புள்ள பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்பா வந்து ஜோதிடராக இருந்த ஒருவர், காலவிதானம் காலப்பிரகாசிகா காலத்தில், தகப்பன் ஜோதிடராக இருந்த காலத்தில் 10 பொருத்தம் எப்படி வந்திருக்கணும்? அப்பா ஜோதிடராக இருந்த காலத்தில் சுட்டு போட்டாலும் ஜோசியம் வராத பிள்ளையை பத்துட்டார். புதன் ரொம்ப உச்சமான பிள்ளையை பத்திருப்பார். சுட்டு போட்டாலும் ஜோசியமே வராத ஒரு பிள்ளையை பெற்றுட்ட ஒரு தகப்பனாக்கிய ஒரு ஜோதிடர் எதிர்காலத்தில் ஜோதிடத்தில் தன் பிள்ளை எப்படி பிழைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட்டு மண்டையில் அடித்து சொல்லி கொடுத்து ஒன்றும் தெரியும், கண்டிப்பாக இவன் தேர மாட்டான், எதுவுமே தேர மாட்டான், எப்படி பிழைக்க போகிறானோ ஏது பிழைக்க போகிறானான்ட்டு சாக போகிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும். சாக போகிறதுக்கு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்டவணை போட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம், அதாவது படுபடு முட்டாள்தனமான ஜோதிடத்தையே முட்டாள்தனம் பண்ணுறது தான் இந்த ஆண் பூனை, பெண் பூனை, பெண் எலி, மாடு, எதிர், குதிரை, பாம்பு, படு முட்டாள்தனம். இதை வந்து பொது மேடையில் இது பண்ணுறதுக்கு ஜோதிடத்தை படு கேவலப்படுத்துறது தான் அந்த 10 பொருத்தம். அந்த 10 பொருத்தம் எதுன அடிப்படையில் இருக்குது? நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்குது. அதாவது தன் பிள்ளை விளங்காமல் போன அதை பார்த்து இவன் எப்படி பிழைச்சிக்க போகிறானோன்னு ஒரு ஜோசியர் கணிதங்களின் அடிப்படையில் அடப்பா வந்த உடனே இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமான்னு பார்த்து இந்த அட்டையை எடுத்து, இன்றைக்கி அந்த அட்டையை தானே எடுத்து பார்க்குறீங்க, இன்றைக்கி அந்த அட்டவணையை எடுத்து தானே பார்க்குறீங்க, உடனே பஞ்சாங்கத்தை படுத்துறீங்க. பெண் புலி, ஆண் குதிரை, ஆண் மயில், பெண் மயில், ஆண் கழுகு, பெண் கழுகு, அப்படியே உடனே பார்த்துட்டு அதை அப்படி இது பண்ணுறது, இதை அப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு
அப்படியே டிக் அடித்து கணம் ரஜ்ஜு திதி அது அது அதை அப்படியே போட்டு எல்லா பொருத்தமும் நல்லா இருக்குது நல்லா இல்லை இப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் ஜோதிடர்களுக்கு அது புரியவே இல்லை. ஜோதிடரே தேவை இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். இப்படி என்னுடைய காலத்துக்கு பிறகு உனக்கு ஜாதகம் பார்க்க தெரிலடா பாவி, வந்த ஜாதகத்தை வச்சு அப்போ கூட பெண்களுடைய ஜாதகத்துக்காக அது எழுதப்படலை. 10 பொருத்தம் வந்த காலத்தில் இந்த வரிசையில் இருக்கிற எந்த சகோதரிக்கும் ஜாதகம் எழுதப்படலை. உங்களுக்கெல்லாம் ஜாதகம் எழுதுனது இப்போ ஒரு 50 வருஷமாக தான். எங்கள் அம்மாவுக்கு ஜாதகம் இல்லை. எங்கள் அம்மா மீனராசி ரேவதி நட்சத்திரம், அவ்வளோதான் எங்கள் அம்மா சொல்லும். ஜோதிட குடும்பத்திலேயே எங்கள் அம்மாவுக்கு ஜோசியம் எழுதப்படலை, ஜாதகம் எழுதப்படலை. என்னுடைய முப்பாட்டன் அவருடைய 3 ஆண்பள பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதிட்டு 6 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதலை. பெண்களை பெண்களாகவே மதிக்காத அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய காணா மூணா மீனான்னு சொல்லிட்டு இப்போ அக்கா இவங்க இருக்கிறாங்க, நம்ம அக்கா டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, எத்தனை பேர், முத்துலட்சுமி அக்கா பேர் மூணாவா? அப்போ இந்த மூணாவுக்கு என்ன இதுன்றதை பார்த்து அதை வச்சு சொல்லப்பட்டது தான் அந்த 10 பொருத்தம். ஆக இந்த 10 பொருத்தத்தை தயவுசெய்து என்னுடைய மாணவர்கள் பார்க்கவே பார்க்காதீர்கள். என்னை போன்றவர்கள் இப்படியெல்லாம் பேச உங்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக 3 வருடத்திற்கு முன்பு பேசினதில் இப்போ நான் எழுந்திருச்ச கூச்சல் எல்லாம் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, நான் 10 பொருத்தம் மட்டும் பார்க்கறதில்ல. ஆக ஜெயிச்சிட்டோமா, கொஞ்சம் ஜெயிச்சிட்டோமா, இன்னொரு 3 உண்மை கைதட்டுறதுக்காக சொல்லலை. நான் 10 பொருத்தம் மட்டும் பார்க்கறதில்ல, கட்டத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு வந்துட்டிங்களா, இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு உண்மையிலே 10 பொருத்தத்தை தூக்கி இப்போவே குப்பையில் நம்ம மாணவர்கள் போட்டிங்க. அது குப்பையில் போட்டால் குப்பை அழுக்காயிடும். 10 பொருத்தத்தை தூக்கி குப்பையில எல்லாம் போட்டுறாதீங்க. அதை விட மோசமானது எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள். ஆக ஜோதிடத்தை இப்படி சொல்கிறேன்னு பார்க்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். உண்மை அதுதான். ஜோதிடம் என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆனால் அந்த உண்மையை கேவலப்படுத்துறது இந்த மாதிரியான 10 பொருத்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் மட்டுமே ஆன சில விஷயங்கள். இந்த கணிதங்களுக்கு இதில் 10 எதுலேயுமே இடம் இல்லை. 1000 கணிதங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 10 பொருத்தங்கள் எதில் இருக்குது? யாரோ ஒரு மகானுபாவன் தான் ராசி பொருத்தத்தை சேர்த்துருக்கணும், அல்லது முதல்ல எழுதினவரே ராசியாவது. ஏன்னா அப்போல்லாம் ஜாதகமே இப்போ எழுதப்படாத ஒரு காலகட்டம் தானே. 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் ஜாதகமே எழுதப்படலை. அரசர்கள் பிரபுக்களுக்கு மட்டும்தான் எழுதப்பட்டது. ஆக 10 பொருத்தம் என்பது பெண்களை பற்றி, பெண்களே அடிமையலாக இருக்கக்கூடிய, பெண்களை படிக்க விடாத, யாருக்கும் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில், சும்மா எங்கள் ஊரில் ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பைப்பு சக்கரை என்பதை போல பெண்களின் முதல் எழுத்துக்கு மட்டும், அவங்களுக்கு ஜாதகமே கிடையாது, முதல் எழுத்துக்கு மட்டும் அப்படி இப்படி வச்சு பார்க்கப்பட்டது. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இது பண்ணிக்காதீங்க. கணிதங்களாக சொல்லப்படுபவை எல்லாம் ஜோதிடத்தில் பொதுவானவை. அஷ்டவர்க்கம் கணிதமாக சொல்லப்படுகிறது, அது பொதுவானது, அதில் எந்த பலனும் கிடையாது. 1000 கணிதங்கள்னு இப்படி போடுவாங்க. அப்புறம் அந்த நட்சத்திரத்தில் அப்படி இப்படி இருந்தால், இந்த கணிதங்களாக சொல்லப்படக்கூடிய எவைகளிலும் நிரந்தரமான உறுதியான பலன்கள் கிடையாது. அந்த கணிதங்களை, அதாவது நான் அடிக்கடி சொல்வதைப் போல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவன் இப்படி இருப்பான் என்று நட்சத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்லப் போவீர்களே, ஆனால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனா, அமாவாசையில் இருக்கிறாரா, பௌர்ணமியில் இருக்கிறாரா, அமாவாசை பௌர்ணமிக்கு அருகே இருக்கிறாரா, எத்தனை சதவிகித ஒளித்திறனை கொண்டிருக்கிறார், அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய சனி சந்திரனால் பார்க்கப்படுகிறாரா, செவ்வாயால் பார்க்கப்படுகிறாரா, சந்திரனோடு இணைந்திருக்கிறாரா, அன்றைக்கு கிரகணத்தில் இருக்கிறாரா, இத்தனை விஷயத்தையும் பார்த்தா தான் பலன் வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஒன்றும் கிடையாது. இல்லை, மகம் நட்சத்திரத்துடைய குறியீடு சிம்மாசனம். ஒரு ஜெயலலிதா தான் இதில் ஒரு பயங்கரமான ஒரு கருத்து. அதெல்லாம் நான் எங்கே போய் முடிகிறதுன்னு தெரியல. சில நேரங்களில் ஏதாவது ஒன்று தொலைக்கும் ஃபோனில். நமக்கு நேரம் சரியில்லைன்னா சில விஷயங்களை பார்ப்போம். நான் பார்க்கும்போது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன் மனப்பாடம் செய்கிறதுக்கே தகுதி இல்லாதவனாக இருப்பான். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு மனப்பாடமே செய்ய முடியாது. நான் மூல நட்சத்திரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மகா பெரிய அறிவாளி, சொல்லலாம் இப்படிலாம் சொன்னா தான் கோபம் வராது. ஒரு மகா பெரிய அறிவாளி ஒரு இடத்துல பேசுகிறார். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன் மனப்பாடம் செய்ய தகுதி இல்லாதவனாக இருப்பான். மூல நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால அவனுக்கு மனனம் செய்யக்கூடிய தகுதியே இருக்காது, அவனுக்கு மனப்பாடமே வராது. ஏன் என்றால் அனுமார் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார். சஞ்சீவினி மூலிகை செடியை தூக்கிட்டு பிடுங்கிட்டு வர சொன்னால் அவர் எந்த மூலிகை செடின்னு மறந்துட்டார்.
அதனால மலையவே தூக்கிட்டு வந்துட்டாரு, மறந்துட்டாரு, அதனால மூல நட்சத்திரக்காரனுக்கு ஞாபகம் மறதி அதிகம்னு ஒருத்தர் பேசுறாரியா. ஜோதிடத்தில் ரொம்ப பெரிய புத்திசாலியா அவர். தூக்கம்லாம் போயிடுச்சா அவங்க எல்லாருக்கும்? தூக்கம்லாம் போயிடுச்சா? இப்படி தாங்க ஜோசியம் இருக்கு, இப்படி தாங்க ஜோசியம் இருக்கு. அன்பு மாணவர்களே, அனுமார் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார், கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். இதெல்லாம் பார்க்காதீங்க, ஜோசியம் வராது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு கருத்தரங்குகள் போய்கிட்டு இருக்கு, மாதாந்திர கருத்தரங்குகள் போய்கிட்டு இருக்கு. ஜோதிட மகா சக்கரவர்த்திகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் சொன்னால் ரொம்ப சில பேர் அப்படி தான் கீழே மாடியிலேருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்குவாங்க போல் தெரியுது. அதுக்காகவே நான் நிறைய விஷயங்களை அடக்கி வாசிக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக பேசக்கூடிய எனக்கு அந்த தகுதி கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு மூல நூல்னு அதை சொன்னீங்கன்னாலும், ஒரு நூலை சொன்னீங்கன்னாலும் அந்த நூலை நான் முழுமையாக படித்திருப்பேன். என்ன மாதிரி ஒரு புத்தக புள்ளு நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ தான் ஒரு 5-10 வருஷமாக படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனாலும் 5-10 வருஷமாக வந்த புத்தகத்தை தான் நான் படிச்சிருக்க மாட்டேன். என்ன மாதிரி பைத்தியக்காரன் ஜோசியத்தில் வேறு யாருமே கிடையாது. இத்தனை மூல நூல்களை குறை சொல்லுகின்ற நான் அத்தனை மூல நூல்களையும் ஒரு வரி விடாமல், ஒரு எழுத்து விடாமல் படித்திருக்கிறேன்றதான் உண்மை. படிக்காதவங்க தான் இந்த ஆள் குப்பைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க. ஒரு மூல நூலை கூட படிக்காதவன் தான் இந்த ஆள் மூல நூலை குப்பைன்னு சொல்கிறான். ஜோசியம் பெரிய வெக்கக்கேடு. ஜோதிடத்தை இவ்வளவு திமிர்த்தனமாக சொல்லி இவ்வளவு மூல நூல்களை படித்ததற்கு பிறகு தான் அதில் இந்த குப்பை இருக்குது, இதில் இந்த குப்பை இருக்குன்னு தெரிஞ்சது எனக்கு. ஆனால் நான் குப்பைன்னு சொல்லிட்டேன்னு என்னை கமெண்ட் பண்ணி என்னை விமர்சிச்சாங்கல்ல, ஒருத்தங்க கூட மூல நூலை படித்தது கிடையாது. மூல நூல்னா என்னன்னே தெரியாது. சோஷியல் மீடியாவோட கதி இதுதான். ஆகவே மாணவர்களே, கணிதங்களின் பால் போயிடாதீங்க. ஜோசியத்தில் கணிதங்கள் செயல்படவே செயல்படாது. அந்த நட்சத்திரம், அந்த உப நட்சத்திரம் இந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்துடைய உப நட்சத்திரத்தில் இருந்தால் அதுதான் நடக்கும், நடக்காது. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அறிவை லேசாக தூண்டி விடுறேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த கிரகம், ஒரு கிரகம் இருந்தால் எதாக இருக்கட்டும், சந்திரன் தான், சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் மேசராசியில் பிறந்தவர். சுக்கிரன் ரிஷபராசியில் இருந்தால் அவர் இப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். ஐயோ, காது கொடுத்து கேட்க முடியல. அப்போ அந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த சுக்கிரன் யாரோடு இணைந்திருக்கிறார், இதைத்தாங்க இன்னி வரைக்கும் நம்ம முழுமை படாமல். ஷட்பலத்தில் கூட கிரக சேர்க்கையை பற்றி சொல்லப்படவே இல்லை. ஷட்பலமும் கணிதம் தப்பு தப்பு. ஷட்பலத்தை வச்சு யாருன்னா பலன் சொல்கிறீங்களா? நானே உதாரணம். எனக்கு ஷட்பலத்தில் அது ஒரு முயற்சி, இதில் எங்கேயாவது பலன் இருக்குமா? ஜோதிடத்திற்கு நியூமெரிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கணித அறிவை விட காம்பினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய கலப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் தான் தேவை. இந்த நுணுக்கம் எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க தான் ஜோசியர், அவங்க தான் ஜோசியர். ஷட்பலத்தில் எனக்கு புதன் டெட்டாகி போன கிரகம். ஆனால் சுபத்துவத்தில் எனக்கு 2ஆம் நிலை சுபத்துவமாக புதன் வலிமையான அமைப்பில் கேந்திரத்தில் 10ஆம் இடத்துல இருப்பார். ஆக இந்த இடத்துல எதை புரிந்து கொள்ளணும்னா, கணிதங்களாக புரிந்து கொள்ளாதீர்கள். கணிதங்களாக புரிந்து கொள்ள ஆரம்பித்த காரணத்தினால்தான் 10 பொருத்தம் என்பதைப் போலவும், இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருந்தால் என்ன பலனை செய்யும் என்பதைப் போலவும் ஜோதிடம் திசை மாறி போயிடுச்சு. சரி, அப்போ பலன் சொல்கிறதுக்கு ஏதாவது உறுதியாக ஒன்று உண்டா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. எப்படி ஒவ்வொரு கைவிரல் ரேகையும் யூனிக்கு, ஒவ்வொரு மனுஷரும் ஒரு யூனிக், ஒரு தனித்துவமானது என்பதைப் போல ஒவ்வொரு ஜாதகத்தையும். சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, நம்ம வேலையெல்லாம் போயிடுமா என்ன? கண்டிப்பாக போகாது. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் பிரபஞ்சம் மாதிரியான ஜோதிடத்துறையும் பிரபஞ்சத்துறையும், ஏன் பெருவெடிப்பு எப்படி நடந்தது, உலகம் எப்படி தோன்றதுன்னு ஏஐ சொல்லிடுமா? சொல்லிடுமா? சொல்லுங்கள். ஏஐ என்பது என்ன? புதிதாக உருவாக்கப்பட்ட இது கிடையாது. ஏற்கனவே உள்ள நம்ம அறிவை தானே அது டெவலப் பண்ணுது. புதுசாக என்ன, அது என்ன பிரம்மா கிட்ட போயிட்டு இருந்து வாங்கிட்டா வந்துருச்சு? அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏஐ நம்முடைய துறையை பறிக்காது. நமக்கு தனித்துவம் சார்ந்த விஷயங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி காம்பினேஷனாக, இது கூட எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இன்றைக்கி நான் பேசுகிறது டெப்த்தாக பேசுகிறேன். கணிதங்களுக்குள்ள மாணவர்கள் போயிடவே போயிடாது. கணிதங்களுக்குள்ள பலன்கள் இல்லவே இல்லை. கலப்புகளுக்குள்ள காம்பினேஷன்களுக்குள்ள பலன் இருக்கு. இந்த காம்பினேஷன்கள் ஒளி அமைப்பாக இருக்கின்றன.
ஒரு ஒரு ஒளி இன்னொரு ஒளியோடு கலக்கும்போது அந்த மையப்புள்ளியாக, அதைத்தான் நான் அந்த அடையாள புள்ளிகள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு நட்சத்திரங்களை சொன்னேன். அது கூட நான் சொல்லலை, எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. இருக்கலாம் நம்முடைய சிந்தனைகள் முன்பே வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நமக்கு முன்பே யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஆகவே எல்லா நிலைகளிலும் கணிதங்களை தவிர்த்து காம்பினேஷன்களை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே உங்களுக்கு பலன் புரியும். அந்த வகையில் வந்துருங்க, கணிதங்களை எடுத்துக்காதீங்க.